ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோட்டல் லிஸ்ட்டு ஃபைனல் லிஸ்ட் வந்திருக்கு. அது எப்படி நம்ம பார்க்குறது, என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், நம்மளோட பேர் இருக்கான்றது ஈஸியாக சர்ச் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் வெளியில் எங்கேயும் போக அவசியமே இல்லை, மொபைலில் பார்த்துக்கலாம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாமா? என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே ஃபைன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்லேருந்து வந்திருக்கு. ஃபைனல் இந்த வருஷம் நம்மளுக்கு கண்டிப்பாக எலெக்ஷன்ஸ் இருக்குது, சிஎம் எலெக்ஷன். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏராளமான மெம்பர்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஏராளமான மெம்பர்ஸ் வந்து அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டூப்ளிகேஷன் எல்லாமே டெலீட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் நடந்திருக்கு. இதில் வந்து நம்மளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி ஏராளமான ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிறைய லிஸ்ட்டு விட்டாங்க. அதில் உங்கள் பேர் வந்திருக்கும். இப்போ ஃபைனலாக விட்டுருக்காங்க. இதுதான் வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்கும். இந்த பர்சன்ஸ் மட்டும்தான் இந்த 2026 ஓட்டர் ஐடியில் ஓட் போட முடியும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், சரிங்களா? இது யூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு வந்துடும். இதில் லாகின் பண்ண அவசியமே இல்லை. வந்ததும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இதில் பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களோட பேர், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியுமான்றது டீட்டெயிலாக பார்க்கணும். அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஊர் பேர் செலக்ட் பண்ணி அந்த ஊரில் நிறைய பூத் இருக்கும், சரிங்களா? அதில் எங்கே உங்கள் லிஸ்ட் வந்திருக்குன்னு தெரியாது. அதனால் அதெல்லாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை நான் எப்படி டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ்லேருந்து அப்படியே வந்து பேக் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துடுறீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஊர் பேரை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஊர் பேரை டைப் பண்ணால் இதில் வந்து 3 பூத் இருக்குது. இந்த 3 பூத்தில் எங்கே இருக்கும் என் பேர் எனக்கு தெரியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பூத்தோட பார்ட் நம்பரு ப்ளஸ் வந்து சீரியல் நம்பரு இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஹோம் பேஜ் வந்துட்டிங்க அப்படின்னா கீழே சர்ச் யுவர் ரைட் சைடில் சர்ச் யுவர் ஓட்டர் லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, சர்ச் யுவர் நேம் ஆர் சம்திங், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஒன்று வந்து உங்கள் பேர் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம், ஒன்று மொபைல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் டீட்டெயில்ஸ் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி நம்பர் ப்ளஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் மொபைல் நம்பர், இது 3 வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எபிக் நம்பர் இருக்குது. எபிக் நம்பர்னால் ஓட்டர் ஐடி நம்பர் தான், சரிங்களா? ஓட்டர் ஐடி நம்பரை தான் எபிக் நம்பர், இபிஐசி நம்பர்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட், நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே கேப்ச்சா இருக்கும். அந்த கேப்ச்சாவை டைப் பண்ணுங்கள். ஸ்மால் எது, கேபிட்டல் எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் பார்த்து கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இன்வேலிட் கேப்ச்சா, அகைன் நான் லோடாக இருக்க கேப்ச்சா அதை டைப் பண்ணுறேன். இப்போ சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா கீழே என்னோடய டீட்டெயில்ஸ் வரும். என்னோடய டீட்டெயில்ஸ் கிடையாது, ஒரு சிலரோட டீட்டெயில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் நம்பர் மாற்றி கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன், இருந்தாலும் இதே மாதிரி தான் உங்களோட டீட்டெயில்ஸும் வரும், சரியா? இந்த டீட்டெயில்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள் பேர், உங்களோட பார்ட் நம்பர் எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகும். சீரியல் நம்பர் தெரியல அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் அகைன் வந்து சர்ச் கொடுக்குறேன். ஓகே, இங்கே ரைட் சைடில் யுவர் வியூ டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு லிங்க் மாதிரி, அது கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் காலம் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து உங்களோட பார்ட் நம்பர் எங்கே போடுறீங்க, அந்த ரூம் நம்பர் என்ன, உங்களோட சீரியல் நம்பர் எங்கே, அப்படி சீரியல் நம்பர் எதுக்காக நான் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் அந்த உங்களோட பார்ட் நம்பர் ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல். எதுக்காக சீரியல் நம்பர் நான் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா அந்த பிடிஎஃப்பில் எக்கச்சக்கமான பேரோட டீட்டெயில்ஸ் வரும். அதில் உங்கள் பேர் எங்கே இருக்குது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக சீரியல் நம்பரை வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நோட் பண்ணிட்டீங்களா? அகைன் வந்து அந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. மேலே வந்து ரைட்டு டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல்னு இருக்கு இல்லையா, ஹோம் பேஜில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த இயரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் டைப் அதெல்லாம் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். இங்கே செலக்ட் பண்ணினது உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் உங்களோட தாலுக்கா, இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கேப்ச்சா டைப் பண்ணிவிடுங்க. கேப்ச்சா டைப் பண்ணிவிட்டு சைடில் ப்ளூ கலர் டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, அது எதுவுமே பண்ணாதீங்க.
இங்கே கீழே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்கள் ஊர் பேரை டைப் பண்ணுங்கள். உங்கள் ஊர் பேரை டைப் பண்ணிங்கன்னா எந்தெந்த பூத் ஸ்டேஷன்றது வரும். ஸோ அதில் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸில் பார்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு டவுன்லோட் பிடிஎஃப் செலக்டட் பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிடிஎஃபை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பேர் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா சீரியல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சீரியல் நம்பர் வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க, உங்களோட பேர் வந்துடும். ஸோ இவ்வளோ தான். அப்போ உங்கள் பேர் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த முறை எலெக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஓட் போடலாம். ஸோ மறக்காமல் நீங்களும் செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போவார்ன்றது கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பை அண்ட் see you all.